ரேணுகா, என்னம்மா ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். அப்படின்னு உன் உதடுதான் சொல்லுது. அது உண்மை இல்லைன்னு எனக்கு தானே தெரியும். நான் 2-3 நாளா கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீ சரியா சாப்பிட்றதில்ல, சரியா தூங்குறதில்ல, உன்ன மாதிரி வெளியே கூட போறதில்ல, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குற. இதெல்லாம் பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நான் யாருக்காகமா சம்பாதிக்கிறேன்? எல்லாம் உனக்காகத்தானே. கோடி கோடியா சம்பாரிச்சு உன்னை சந்தோஷமா வச்சுக்க முடியலன்னா நான் உனக்கு குறை வச்சிருக்கேன்னு தானே அர்த்தம். அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. இருக்குமா, உன் மனசுல ஒரு பெரிய குறை இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். விஜய் தானே உன் பிரச்சனை. அவனை கல்யாணம் பண்ணிக்கிற முடியல தானே கவலையா இருக்க. கவலைப்படாத, உங்க கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். நான் விஜய்கிட்ட நீ ஒரு வேலைக்கு போனாதான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொன்னது உண்மைதான். அது அவன் சம்பாரிச்சுதான் நீ சாப்பிடணுங்கிறதுக்காக இல்ல, அவனுக்கு ஒரு பொறுப்பு வரணுமேங்கிறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். ஆனா அவனுக்கு இன்னொருத்தட்ட கைகட்டி நின்று வேலை செய்யறது பிடிக்கல போல் இருக்கு. பரவாயில்லம்மா, நமக்கு இருக்க சொத்துக்கு மாப்பிள்ளைய வேலைக்கு அனுப்புனா அது நமக்கு தானே அசிங்கம். நம்ம கூட இருந்து நம்ம சொத்தை பாதுகாத்தாலே போதும். அவனுக்கும் நம்ம சொத்து மேலதானே ஆசை. இல்லப்பா, விஜய்க்கு நம்ம சொத்து மேல ஆசை இல்ல, என் மேலதான் ஆசை. இத நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன். விஜய் கொஞ்சம் சோம்பேறியே தவிர அவன் என்ன ரொம்ப சின்சியரா லவ் பண்றான்ப்பா. அது எனக்கு நல்லா தெரியும். சரிம்மா, கூட வாழ போற நீயே அவன் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கும் போது நான் குறுக்கடிக்க விரும்பல. சரிம்மா, அவன் வீட்டுக்கு போய் பேசிட்டு வந்துடலாம். நீங்க சொல்றத கேட்கும் போது எனக்கு சந்தோஷமா தான்ப்பா இருக்கு. ஆனா நம்ம இப்ப போக வேண்டாம். நான் சமீபத்துல தான் அவனுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, நீ எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. நமக்குள்ள சரிப்பட்டு வராது, நம்ம லவ் பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன். ரொம்ப கெஞ்சினோம். 1 மாசம் டைம் கொடுத்திருக்கேன். அதுக்குள்ள ஏதாவது ஒரு வேலைக்கு போய் என்னை வந்து பாரு, இல்லனா வராதுன்னு சொல்லிட்டேன். பாவம், சின்சியரா வேலை தேடிட்டு இருப்பான். என்னம்மா நீ மாப்பிள்ளை கிட்ட போய் லவ் பிரேக்கப்லாம் சொல்லியிருக்க? அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். நான் 1000 சொல்லுவேம்மா, ஆனா நீ சொல்லக்கூடாதுல்ல. அவர் மனசு என்ன பாடுபடும். சரி, நீ கிளம்பு. அவங்க வீட்டுல பெரியவங்களை பார்த்து பேசிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நீ வேலைக்கு அனுப்பினாலும் சரி, அவரை வீட்டோட வச்சுக்கிட்டாலும் சரி, அது உன் இஷ்டம், நான் தலையிட மாட்டேன். சரி சரி கிளம்பு. ராகு காலத்துக்கு முன்னாடி போய் முகூர்த்த தேதியை பிக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். 5 minutes பா, இதோ ரெடி ஆயிடுறேன். சரி, நீ ரெடியாக, நான் கீழே வெயிட் பண்றேன். ஓகேப்பா. என்னடி? அண்ணியோட அப்பா வந்துட்டு இருக்காரு. ஐயோ, ஆமாங்க. இந்த நேரத்துல எதுக்காக இங்க வராங்கன்னு தெரியலையே. காயத்ரி வேற ரூம்ல இருக்கா. அவங்க அவளை பார்த்துட்டா அவ்வளவுதான், எல்லாம் போயிடும். சரி சரி, பதட்டப்படாம இருப்பாளா. காயத்ரி ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, அவ்வளவு சீக்கிரம் கீழே இறங்கி வரமாட்டா. வாங்க சார், வாங்க வாங்க வாமா, உள்ள வாங்க, உட்காருங்க. ஹாய். உங்க மாதிரி பெரியவங்க எங்க வீடு தேடி வருது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் இங்க ஒரு எம்பியா வரல, என் பொண்ணுக்கு அப்பாவா உங்க சம்பந்தியா வந்திருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். சும்மா பாப்பா ஒண்ணு சொல்லாதீங்க,
அது சின்ன பொண்ணு தானே. தான் அண்ணன் ஆசைப்பட்ட பொண்ணு தனக்கு அண்ணியா வர போறங்கிற சந்தோஷத்தை பரிமாறிக்கிறது. இதுல என்ன தப்பு இருக்கு? சார் முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, என்ன சாப்பிடுறீங்க? டீ, காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ்? அதெல்லாம் ஒண்ணு வேணாம்மா. ஏய் அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. நீ போய் கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டா போ. நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏய் நான் போய் கொண்டு வரேன். ஏமா பாப்பா தான் போயிட்டு வரேங்கிறதுல நீங்க இருங்க. சரி நீயே போய் கொண்டு வா. ஏய் வித்யா இங்க வா. அப்படியே காயத்ரி ரூமுக்கு போய் ரேணுகா இங்க வந்திருக்கிற விஷயத்த சொல்லிட்டு அவளோட ரூம் விட்டு வெளியே வர வேண்டாம்னு சொல்லிட்டு வா. புரிஞ்சுதா? போய் நல்ல ஜில்லுன்னு எடுத்துட்டு வா. சீக்கிரம் வா. நல்ல ஜில்லுன்னு எடுத்துட்டு வர சொல்லிருக்கேன். வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குல்ல, அதான் சொன்னேன். ஆமா ஆமா ஆமா. ஆண்டி விஜய் எங்க? அத நான் சொல்றேன். எங்கேயாவது ஊர் சுத்த போயிருப்பா, இல்ல படுத்து தூங்கிட்டு இருப்பா. வேற என்ன பண்ண போறா? அத்தை எப்பவுமே இப்படிதான். எதையாவது விளையாட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. மாப்பிள்ளை பத்தி எனக்கும் ஓரளவுக்கு தெரியும். தெரிஞ்சுதான் வந்திருக்கிறேன். என்னதான் எனக்கு பிடிக்கலனாலும் வாழ போறது என் பொண்ணு தானே. ஆசைப்பட்டவனுக்கே கட்டி வச்சலான்னு முடிவோட தான் வந்திருக்கிறேன். ஆசைப்பட்டவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல தப்பு இல்ல. அதுக்காக கிளிய வளர்த்து பூனை கிளிய பிடிச்சு கொடுப்பீங்க? உங்க அம்மா இதுக்கு இங்க வந்து தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க. முதல்ல அவங்க போக சொல்லுங்க. அம்மா பேங்க் போகணும்னு சொன்னீங்க, போகல? ஆமா போகணும். அப்படியே காயத்ரியும் கூட கூட்டிட்டு போலான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள காயத்ரியும் அவ ஃப்ரெண்டு சுப்புவும் முக்கியமா ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. காயத்ரி நான் ரேணுகா கூட படிச்சு அந்த காயத்ரியா? இல்ல இது வேற காயத்ரி. சொல்லுங்க. ஆமா இது டி காயத்ரி. அம்மா சீக்கிரம் பேங்க் போமா, பேங்க மூடிட போறான். ஏமா குழப்பம் பண்ற? எரிடா என்னடி கையை வீசிட்டு வர? போய் கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வா. போய் சீக்கிரம் எடுத்துட்டு வா. இருங்க, வேற காயத்ரினா சுப்பு எப்படி வருவா? பாட்டி உண்மையை சொல்லுங்க. நீங்க சொல்ற சுப்புவும் காயத்ரியும் என் ஃப்ரெண்ட்ஸ் தானே? அத நான் சொல்லி தெரிஞ்சுக்கிறத விட பார்த்தே தெரிஞ்சுக்கோ. இதோ வரேன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. காயத்ரி, சுப்பு ரெண்டு பேரும் வாங்க. எங்க பாட்டி? சொல்றேன் வாங்க. பாட்டி ரேணுகா யாரு எங்க இருந்தா நமக்கு என்னம்மா? கல்யாண விஷயம் பேச வந்துட்டு இந்த ஆராய்ச்சியெல்லாம் நமக்கு எதுக்கு? ஆமா ஆமா சார் சொல்றது 100% கரெக்ட். நமக்கு எதுக்கு வேண்டாத ஆராய்ச்சி எல்லாம்? நாம வேணா கல்யாண பேச்ச ஸ்டார் ஹோட்டல் ரூம் போட்டு பேசிக்கலாமா? எனக்கு ஒன்னும் ஆட்சேபம் இல்ல. வாங்க போலாம். அப்பா இருங்கப்பா, காயத்ரி விஷயம் என்ன தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் போலாம். ரேணுகா நீ எப்போ வந்த? வா காயத்ரி, வா சுப்பு. ஏய் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உங்க ரெண்டு பேருக்கும் விஜய் வீட்ல என்ன வேலை? நான் தான் நிறைய வாட்டி சொல்லிருக்கேன்ல, காயத்ரி விஜய் வீட்ல தான் இருக்கான்னு. நீ தான் நம்பவே இல்ல. நான் இப்போ காயத்ரியை தான் பார்க்க வந்தேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இதுக்கு தானே இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். நடக்கட்டும் நடக்கட்டும். என்ன நடக்குதுங்க? இவ இங்க என்ன பண்றா? விஜய், காயத்ரி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? அது வந்து ரேணுகா நான் சீ, வாய மூடு. இவ்வளவு நாளா காயத்ரி உங்க வீட்ல தான் இருந்திருக்கா. அது அழகா என்கிட்ட மறைச்சிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நாடகம் ஆடி இருக்க. இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஏண்டி உனக்கு வெக்கமா இல்ல? என் லவர் வீட்ல வந்து தங்கிருக்கியே, உன்னை நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. ரேணுகா, அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுடாதே. என்ன பேசுறோன்னு யோசனை பண்ணி பேசு. நீ பாட்டு பேசிக்கிட்டே போற. காயத்ரி ஒன்னும் இங்க விரும்பி வந்து தங்கல. எல்லாம் என் பேரனால வந்தது. திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக உனக்கு மயக்க மருந்து கொடுத்து உன்னை தூக்கிட்டு வர ஆள் அனுப்பிச்சிருக்கான். அவ உன்னை தூக்கிட்டு வர்றதுக்கு பதிலா காயத்ரியை தூக்கிட்டு வந்துட்டான். அதனாலதான் இன்னைக்கு அவ வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடுச்சு. அவங்க அப்பா வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாரு. என் பேரன் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தம் பண்றதுக்காக தான் நான் இங்க இவளை தங்க வச்சிருக்கேன்.
நானா யார் கூடயும் ஓடி போகல. நீயா ஓடி போகலனா ஹாஸ்டலுக்குள்ள புகுந்து உன்னை தூக்கிட்டு போனாங்களா? நீ கிண்டலா கேட்டாலும் அதுதான் உண்மை. விஜயோட ஃப்ரெண்ட்ஸ் நீன்னு நினைச்சு என்ன தூக்கிட்டு போயிட்டாங்க. காயத்ரி உன்கிட்ட சொன்னதெல்லாம் உண்மை. விஜய் உன்னை கடத்திட்டு போய் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிருக்கான். ஆனா விஜயோட ஃப்ரெண்ட்ஸ் நீன்னு நினைச்சு காயத்ரியை கடத்திட்டு போயிட்டாங்க. இதுதான் உண்மை. ச்சே, உன்னை பார்த்தாலே எனக்கு உடம்புல பத்தி எரியுது. உனக்கு என்ன தைரியம் இருந்தா உன் கிரிமினல் மைண்ட வச்சுக்கிட்டு எவ்வளவு நாளா என்ன ஏமாத்திட்டு இருந்திருப்ப. என்ன கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிக்க பிளான் பண்ணிருக்கனா நீ எவ்வளவு பெரிய ஃப்ராடா இருந்திருக்கணும். இன்னும் உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. அப்பா வாங்கப்பா போலாம். இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்த எனக்கு பைத்தியமே புடிச்சிடும் போல இருக்கு. சரியான ஃப்ராடு குடும்பம். ஏய். ஷீ, தல. ரேணு ரேணுகா ரேணுகா. ரேணு ரேணு நல்லா யோசிச்சு பாரு. நான் லவ் பண்ணேன்னு எனக்கு எவ்வளவு அட்வைஸ் பண்ணா. கடைசியில இவ என்ன செஞ்சான்னு பார்த்தல. யாருக்கும் தெரியாம ராத்திரியோட ராத்திரியா ஓடி போனாலே அததான் என்னால தாங்க முடியும். அவள மாதிரி ஒரு மோசமான பொண்ணோட இவ்வளவு நாள் ஃப்ரெண்டா இருந்ததை நினைச்சாலே அவமானமா இருக்குடி. நீதான் அவளை பெரிய இவனு தலையில வச்சு கொண்டாடிட்டு இருக்க. ஆனா அவளை பெத்தவங்க அவ புத்தி தெரிஞ்சு வீட்டுக்குள்ளேயே வராதன்னு அடிச்சு விரட்டிட்டாங்க. காயத்ரியை வேணா காயத்ரியோட அப்பா அம்மா வீட்டை விட்டு விரட்டி இருக்கலாம். ஆனா அதுக்கு காரணம் காயத்ரி இல்ல, உன் லவ்வர் விஜய் தான். என் விதி. அந்த விதியோட பேரு விஜய். காயத்ரி அம்மா எனக்காக கொடுத்தது நானே சாப்பிட்டுக்கிறேன். ஏய் நில்ல. ஏய் நில்லடி. நில்லடி. நில்லு. ஏய், ஏய். காயத்ரி, ஏன் இப்படி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க? எல்லாம் நல்லபடியா தான் முடிஞ்சிருக்கு. ஏந்திரி வா. போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. 100 கோடி வரும்னு கனவு கண்டுட்டு இருந்தேன். எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. பாட்டி இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஆமாடா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஒரு பொண்ணுடைய வாழ்க்கைய காப்பாத்தி இருக்கேன்ல, சந்தோஷம் இல்லாம இருக்குமா? பாட்டி சும்மா இருங்க பாட்டி. பாவம் அவரே ரேணுகா கோச்சிட்டு போயிட்டாலேங்கிற வருத்தத்துல இருக்காரு. அவரை போய் நீங்க வெறுப்பேத்துற மாதிரி பேசுறீங்க. டேய் நல்ல மாதிரி நடிக்காத. நீ நினைச்ச மாதிரியே என் வாழ்க்கை நாசமா போயிடுச்சு. ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன், என் மேல எந்த தப்பும் இல்ல. உன்னை மாத்தி தூக்கிட்டு வந்தது அந்த மணப்பைய சூர்யா தான். ஆனா அது உங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது. இப்ப எல்லாருமா சேர்ந்து அவன் பண்ண தப்புக்கு என்ன சாகடிச்சிட்டீங்கல்ல? என்ன எது பண்ணிருந்தாலும் பரவாயில்ல, என் காதுல சாகடிச்சிட்டீங்களே. நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல இல்ல? இப்ப எல்லாமே முடிஞ்சு போச்சு. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே இனி ரேணுகா எனக்கு இல்ல. போதுமா? அப்போ என்னாலதான் எல்லான்னு சொல்றீங்களா? ஆமா, அதுல இப்ப என்ன சந்தேகம்? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு கேள்வி வேற கேக்குறா பாரு. என்னைக்கு இந்த காயத்ரி இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் அன்னையில இருந்த பிரச்சனை தான். இதுக்கு மேல யாராவது ஒரு வார்த்தை பேசுறீங்க, உங்க அத்தனை பேரையும் வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவேன். சரி விஜய், நான் இந்த வீட்டை விட்டு போயிட்டா ரேணுகா உங்களை ஏத்துக்குவாளா? போயிட்டு முதல்ல. நீ வீட்டை விட்டு போயிட்டனா எல்லாம் நல்லதா நடக்கும். நீ இருக்கிறதுனாலதான் எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. நான் நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது.
சரி, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நான் போயிடுறேன். எங்க போற? அவன்தான் ஏதோ வளர்றானா, நீயும் எங்கேயோ போறேன்னு சொல்றியே? இருங்க பாட்டி. தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க பேரை என் மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அதுக்கு நான் பதில் சொல்லிதான் ஆகணும். தயவு செஞ்சு என்னை தடுக்காதீங்க. சரி விஜய், நீங்க மனசை தொட்டு சொல்லுங்க. நீங்க நிஜமாவே ரேணுகாவை லவ் பண்ணீங்களா? இல்ல விஜய், நீங்க ரேணுகாவை லவ் பண்ணல. அவ அப்பா சம்பாதிச்ச பணத்தை தான் லவ் பண்றீங்க. அதனாலதான் அவளுக்கே தெரியாம அவளை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ண பாத்திருக்கீங்க. உங்க லவ் உண்மையானதா இருந்திருந்தா நான் இல்ல, யார் தடுத்தாலும் உங்க காதல் ஜெயிக்கும். உங்க காதலுக்கு வேற யாரும் இல்ல, நீங்க தான் எதிரி. உங்க காதல 1000 பேர் எதிர்க்கலாம், ஆனா உங்க காதலே எதிர்க்கிறானா தப்பு உங்க மேலதான். அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அத புரிஞ்சுக்கிட்டா என்ன குறை சொல்ல மாட்டீங்க. போங்க, போய் ரேணுகாவை சமாதானப்படுத்துங்க. உங்க வண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏறிடுச்சு. இனிமேலையாவது ஒழுங்கா இருக்கிறதுக்கு பாருங்க. ஆமா. அம்மா, குமாரே, வாப்பா. நல்லா இருக்கியா? நானே உன்னை வர சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீ ஏன் வந்துட்ட? நான் வரணும்னு ஏன் நினைச்ச? அது ஒண்ணும் இல்லப்பா, எங்களுக்கும் வயசாயிட்டே இருக்கு. காலாகாலத்துல உனக்கு கல்யாணம் ஆகி எங்க கண்ணால பேரம்பேத்திய பாக்கணும்ன்ற ஆசைதான். புரோக்கர் கிட்ட சொல்லி வச்சிருந்தேன், நம்ம பக்கத்தூர்ல ஒரு பொண்ணு இருக்கான், நீங்க வந்து பார்த்து பேசி முடிவு பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதான்ப்பா. அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கும் மாமாக்கு என்ன பிரச்சனை? ஓ, அதுக்குள்ள தகவல் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்களா? அம்மாவின் புள்ளையும் பிரிக்கிறதுனே முடிவு பண்ணிட்டாங்களா? யாரும் யாரையும் பிரிக்கணும்னு முடிவு பண்ணல. நீயா அனாவசியமா சண்டை மூட்டி விட்டுட்டு இருக்க. பாவம் மாமா, ஏற்கனவே ஊரை விட்டு போய் எவ்வளவு கஷ்டப்பட்டு அசிங்கப்பட்டு இருக்காரு. தேடி வந்தவங்க கிட்ட சண்டை போட்டியாமே, ஒட்டூர வேணாம்னு சொன்னாமே. என்னமா அதெல்லாம்? உனக்கு கௌரி பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானே? ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, ஒரு மனுஷன் கஷ்டப்படும் போது உதவி பண்ணலன்னு பரவாயில்ல, ஆனா அப்படி தேடி வந்தவங்க அவமானப்படுத்த கூடாது. போதும், நிறுத்துற. விட்ட பேசிக்கிட்டே போற. அசிங்கப்படுத்தன அவமானப்படுத்தன்னு பேசுறியே. கொஞ்சம் நினைச்சு பாரு, உன் மாமா வீட்டுக்கு போனப்போ உன் மாமாவும் அந்த பொண்ணும் நம்மள எவ்வளவு கேவலப்படுத்தினாங்க. என்ன கேவலப்படுத்தினாங்க? என்ன கேவலப்படுத்தினாங்களா? அதுக்குள்ள மறந்து போச்ச எல்லாம் உனக்கு? ஏண்டா, காயத்ரிய பிடிக்கல நீ எங்க கிட்ட சொல்லிட்டு திருட்டுத்தனமா அவ போட்டோவை உன் பர்சுக்குள்ள வச்சுக்கிட்டு அத பாத்துக்கிட்டு இருந்தியே. அதனாலதான் உன் மாமா வீட்டு படியேறி உனக்காக பொண்ணு கேட்டோம். அப்ப அந்த மனுஷன் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரா? மறந்துடுச்சா உனக்கு? இத பாரு, நீ வேணா மாமா வச்சேன்னு மறக்கலாம், உங்க அப்பா வேணா தங்கச்சி புருஷன் நினைச்சு அந்த வார்த்தையை மறக்கலாம். என்னால முடியாதுரா. அப்படியே நெருப்பு நெஞ்சுக்குள்ள போட்டு வச்ச மாதிரி என் நெஞ்சை எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் பழைய கதை. இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்க? இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? இருக்குடா, சம்பந்தம் இருக்கு. அதனாலதான் நான் இப்படி பேசிட்டு இருக்கேன். அன்னைக்கு காயத்ரி பொண்ணு கேட்டு போனப்போ அவ உன்னை விட படிச்சவ, நீ அவளுக்கு பொருத்தமாவே இருக்க மாட்டேன்னு நினைச்சுதானே உன் மாமா வேண்டாம் சொன்னாரு. இன்னைக்கு படிப்பு ஏறாத கௌரிய உன் தலையில கட்ட பாக்குறாங்களே, இது மட்டும் என்னடா நியாயம்? இன்னை தேதிக்கு 1 சென்ட் பூமி கூட அவளுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட குடும்பத்துல ஏன் பிள்ளைக்கு பொண்ணு எடுக்க எனக்கு என்ன தலையெழுத்தா? இப்ப என்ன உனக்கு பொண்ணு பிரச்சனையா இல்ல சொத்து இல்லைன்ற பிரச்சனையா? ரெண்டும் தான். எது கேக்குறீங்க? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அது என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி குமார் கிட்ட என் சந்தேகத்தை தீர்த்துக்கணும். என்னப்பா சந்தேகம்? எல்லாரும் சொல்ற மாதிரி காயத்ரி கெட்டு போன பொண்ணுன்னு நீயும் நம்புறியா? இல்லப்பா. ஏன் கேக்குறீங்க? சொல்றேன். இப்ப எல்லா குழப்பத்துக்கும் முடிவு கட்டணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. குமாரு, நீ காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்க. இந்த நீ எதுவும் பேசாத. அவ முடிவை அவனே சொல்லட்டும். அவசரம் ஒண்ணு இல்லடா, நல்லா யோசிச்சு பொறுமையா சொல்லு. இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா காயத்ரி மேல இருக்கிற களங்கமும் நீங்கிடும். அண்ணாமலையும் அவளை ஏத்துக்குவாரு. நம்ம 2 குடும்பத்துக்குள்ளேயும் உறவு நீடிக்கும்.